மலையாளம் மற்றும் தமிழ் மொழிகளில் குறிப்பிடத்தக்க நடிகைகளில் ஒருத்தவங்களாக இருக்கிறாங்க அனுபமா பரமேஸ்வரன். தமிழில் அவங்க கடைசியாக டிராகன், பைசன் ஆகிய படங்கள் நடிச்சிருந்தாங்க. 2 படங்களுமே மெகா ஹிட்டாக இருந்துச்சு. சூழல் இப்படி இருக்க அவங்களும் விக்ரம் மகன் துருவும் காதலிக்கிறதா தகவல் பரவுச்சு. இந்த நிலையில் அனுபமாவோட போஸ்ட் ஒன்று அவங்களோட காதல் பிரேக்கப் ஆகிடுச்சோ அப்படிங்கிற சந்தேகத்தையுமே கிளப்பியிருக்குது. அந்த வகையில் பிரேமம் படத்தில் நடிகையாக அறிமுகமானவங்க தான் அனுபமா பரமேஸ்வரன். அந்த படத்தோட வெற்றி சாய் பல்லவிக்கு எப்படி கிரேஸை உருவாக்குச்சோ அதே மாதிரி இவங்களுக்குமே உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் தமிழில் கொடி படம் மூலமாக அறிமுகமானாங்க. அந்த படமும் சுமாரான வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதே சமயம் அவங்களுக்கான மார்க்கெட் தென்னிந்திய மொழிகளில் ஏறிச்சு. அந்த வகையில் தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகள்லையும் அவங்க நடிக்க தொடங்கியிருந்தாங்க. தமிழில் அவங்க கடைசியாக டிராகன், பைசன் ஆகிய படங்கள் நடிச்சிருந்தாங்க. 2 படங்களுமே மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஒரு படத்தில் மாடர்ன் பொண்ணாகவும் டீச்சராகவும், இன்னொரு படத்தில் கிராமத்து பெண்ணாகவும் நடித்து அசத்தியிருந்தாங்க. அவங்களோட நடிப்பும் அழகும் தமிழ் ரசிகர்களை ரொம்பவே ஈர்த்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாகவும் சில கோலிவுட் படங்களை நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கடையில் பைசன் படம் நடிக்கும்போது விக்ரமோட மகன் துருவ் கூட ஏற்பட்ட பழக்கம் 2 பேருக்கும் நாளடைவில் காதலாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 2 பேரும் ஒரே இடத்துக்கு போன ஃபோட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆச்சு. சீக்கிரமே அவங்க 2 பேருமே தங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி பொதுவெளிக்கு அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அனுபமாவோட இப்போதைய போஸ்ட்டை பார்க்கும்போது அவங்களோட காதல் பிரேக்கப் ஆகிடுச்சோ அப்படிங்கிற சந்தேகத்தையுமே கிளப்பியிருக்குது. அந்த போஸ்ட்டில் அனுபமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில நேரங்களில் உங்களோட அமைதியை நீங்கள் கண்டறிய தேவையற்ற முட்டுக்கட்டைகளை கடந்து போக வேண்டியிருக்குது. இன்னைக்கு அந்த அமைதி என்னையை தேடி வந்திருக்குது. இன்னைக்கு இருந்து நான் என்னோட குரலை தேர்ந்தெடுக்கிறேன், என்னோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறேன். இனி யாரோட அனுமதியும் எனக்கு தேவையில்லை, பயமும் இல்லை. எனக்கான பாதையை நோக்கி நானே தான் பயணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் கிட்டத்தட்ட மறந்தே போன என்னோட வாழ்க்கையை மீண்டும் காதலிக்க தொடங்கியிருக்கேன். நீண்ட நாட்களாக என்னால் சொல்ல முடியாமல் தவிச்ச சில விஷயங்களை இப்போ தான் வெளிப்படுத்துகிறேன். எனக்கு ஆதரவாக நின்ற ரசிகர்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி. இது என்னோட ஹீலிங்கான சுதந்திரம் மற்றும் எனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களோட இந்த பதிவு இப்போ சோசியல் மீடியாவில் சென்சேஷனல் ஆக்கியிருக்குது.